ஹை வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களை நம்பி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்றாங்க, உங்க நகையெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பல மடங்கு லாபம் வரும் அப்படின்னு சொன்னோன்னுமே நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சரிங்கம்மா, நீங்க சொன்னா அது சரியா தான் இருக்கும், கண்டிப்பா நீங்க சொல்ற இடத்துல நாங்க இந்த நகையெல்லாம் கொடுத்தோம்னா எங்களுக்கு பல மடங்கு லாபம் வரும்ல, அதுவே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரியோட பேச்சை நம்பி அவங்க கிட்ட நகை கொடுக்கறதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. இது கேட்டதுமே மயிலுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ கார்த்திகிட்ட சொல்றாங்க, சகல எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா, அத்தை வந்து தேவையில்லாத விஷயத்துல இறங்குறாங்கன்னு எனக்கு தோணுது, கண்டிப்பா இவங்களெல்லாம் பார்த்தா அந்த நகையை தூக்கிட்டு ஓடுறவங்க மாதிரி தான் தெரியுது, எனக்கு என்னமோ அத்தை இந்த விஷயத்துல பெருசா மாட்டிக்க போறாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்போ நான் எது சொன்னாலும் கண்டிப்பா என் மேல இருக்கிற கோவத்துல அவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க, இன்னும் மேற்கொண்டு நகையெல்லாம் கொடுக்க தான் செய்வாங்களே தவிர நம்ம பேச்சை எதுவுமே கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா எங்க அம்மாவை எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாம நீ காப்பாத்திருவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்றாங்க. அப்போ கார்த்தி சொல்றாங்க, கவலைப்படாத ரேவதி, நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எப்படியோ அக்காவை நம்ப வச்சு கல் தறுத்தாலே போதும், கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் எல்லாமே நகையெல்லாம் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அக்காவை போட்டு படாத பாடுபடுத்திடுவாள்க, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா நீ பண்ற வேலை எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, இதனால ஊர் மக்கள் எல்லாமே பலனடைவாங்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஊர் மக்கள் மத்தியில் ரொம்ப நல்ல பேரும் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து இன்னும் சாமுண்டீஸ்வரியை ஏற்றி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு நல்ல பேரெல்லாம் வேணாம் சந்திரா, இது மூலமாக ஊர் மக்கள் எல்லாமே பயனடைஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம சந்திரா வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ஊர் மக்கள்லாம் பயனடைய போகிறாங்களா, இரிடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உன்னோட லட்சணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களாம் நகையெல்லாம் வாங்கிட்டு காளியம்மா கிட்ட போகிறாங்க. காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் சாமுண்டீஸ்வரி மேடத்தை நம்ப வச்சு நகை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காளியம்மா சொல்கிறாங்க, சூப்பர், நீங்கள் பண்ணுற வேலை எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, இவ்வளோ நாளாக நான் ஒருத்தையை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான நேரமே எனக்கு கிடைக்கல, ஆனால் இப்போ இது மூலமாக கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்க போகிறா அப்படிங்கிற மாதிரி காளியம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் இந்த நகையை வச்சுட்டு நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க, இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க, மறுநாள் வந்து நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டு வாசல் முன்னாடி தான் வந்து நிற்பாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரியை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவனாண்டி காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் சித்தி, நம்ம எவ்வளோ நாளாக சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுக்கான நேரம் இப்போ தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் இந்த ஊரை விட்டே போயிடுறாங்க. நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு அங்கே எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க, இனிமேட்டு உங்கள் அக்காவை அந்த கார்த்தியில் யார் நினச்சாலும் காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எது எப்படியோ நீங்கள் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காமல் இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் ஊர் மக்கள் எல்லாருமே நகை வச்ச காசுக்காக கேட்டு வராங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களெல்லாம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயில் போயிட்டு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்க இருந்த அடையாளமே தெரியல, அவங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு தெரிய வருது. அப்போ மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, சகல அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மக்கள் நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, நம்ம தான் அப்படியே சந்தேகப்பட்டது தானே, அத்தை வந்து எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல இதை கேட்ட மயில் சொல்கிறாங்க, இப்போ என்னப்பா பதில் சொல்கிறது, எல்லாருமே காசு கேட்டு நிற்கிறாங்களே, இவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் அத்தை நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜிபிஎஸ் மூலமாக அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கார்த்திக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அதனால அந்த நகையில் ஏதோ ஜிபிஎஸை வச்சு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராக் பண்ணுவோம் தான் நம்ம கார்த்திக் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கும் காளியம்மா சிவனாண்டி இவங்க யாருக்குமே தெரியாது. நம்ம கார்த்தி
அவங்கள எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபிஎஸ் மூலமாக அவங்கள தேடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஊர் மக்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. இது மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களாம் அந்த நகையை ஏமாற்றி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாடியை சொல்லவே வேணாம் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை பரப்பி விட்டுறாரு. இதை கேட்டதுமே எல்லாம் பயங்கர கோவத்தோட சாம்புச்சேரியோட வீட்டு வாசலை நின்று கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நம்ம சாம்புச்சேரி சொல்கிறாங்க, எதுக்காகம்மா இப்போ கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏமா உன்னை நம்பி தானம்மா நாங்கள் அந்த நகை எல்லாத்தையுமே அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட கொடுத்தோம். ஆனால் கடைசியில் அவங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க எவ்வளோ நம்பிக்கை தர மாதிரி பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, அப்போது எங்கள் நகை எல்லாமே போச்சா, இனிமேட்டு திருப்பி வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குறையை சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாம்புச்சேரி வந்து எல்லாரையுமே சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் யாருமே சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அந்த இடத்துல சிவனாண்டி வந்து சாம்புச்சேரி முன்னாடி வந்து சொல்கிறாங்க, என்ன சாம்புச்சேரி மேடம், என்னமோ நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா குடும்பத்தையும் சீரழிச்சிட்டு நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சேரியை பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாம்புச்சேரிக்கு மனசு உடஞ்சு போயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ராஜராஜன் வந்து சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அதான் ஈஸ்வரி, நான் முதலே சொன்னேனே, நீ யாரையும் நம்பாத, யாரையும் நம்பி இவ்வளோ நகையெல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ படித்து சொன்னேன், நீ எங்கள் பேச்செல்லாம் கேட்கணும், இப்போ தனியாக மாட்டிக்கிட்டு முழிக்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் வந்து சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம நினச்ச மாதிரி அம்மா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மாமா இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஊர் மக்கள் எல்லாமே நகையை கேட்டு வீட்டு வாசனை நின்று அம்மாவை பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு இது வேணும் இன்னும் வேணும், எவ்வளோ தடவை நாங்கள் சொன்னோம் யோசிச்சு பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க எங்கள் பேச்சை எதுவுமே கேட்குற மாதிரியே தெரியல, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரேவதி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, எப்படியாவது அத்தையை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் சொல்கிறாங்க, நான் எல்லா விஷயத்தையுமே கார்த்திக்கிட்ட சொல்லிட்டேன், கார்த்தி பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தியும் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்டுபிடிச்சி அவங்கள அழிச்சு தும்சம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நகையெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இந்த சைடு நம்ம சாம்புச்சேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா நீ ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணுறேங்கிற பேரில் இப்படி போய் மாட்டிக்கிட்டியே, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சந்திரா வேற ஒரு பக்கம் சாம்புச்சேரியை நக்கலாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவனாடி வந்து ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, உங்கள் நகையெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரணும்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நீங்கள் யாரை நம்பி இந்த நகையெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்க மேலேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு நகை எல்லாமே திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஊர் மக்களும் எங்களுக்கு வேற வழி தெரியலமா, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் இங்கே நகையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இப்போவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தானே மாட்டுவேன், ஏன்னா உன்னை நம்பி தானே எல்லாரும் நகையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கார்த்தி இருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, என்ன கார்த்தியா, கார்த்தி மட்டும் இல்லை யார் நினைச்சாலும் இனிமேட்டு உங்கள் அம்மாவை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதப்பில் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க சந்திரா. இந்த இடத்துல தான் நம்ம கார்த்திக் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. மாதம் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்களை கையோடு பிடிச்சிட்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி நிறுத்த வைக்கிறாங்க. அப்போது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க, எங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் காளியம்மா பேச்சு கேட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம், சாமுடிச்செடி மேடத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வேலையை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஊர் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியை பார்த்து சாமுடிச்செடி அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் எப்படியாவது வந்து நம்மளை காப்பாற்றிடுறானே அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்செடி ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களெல்லாம் போட்டு செம்ம அடிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவங்களை அடித்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாமே சிவனாடியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த சந்திரா வந்து சிவனாடி எல்லாரும் திட்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு மனசே சரியில்லை, என்னது இது நம்ம எது பண்ணாலும் திருப்பி நம்மளுக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் கோவத்தில் இருக்க, இந்த சைடு நம்ம சாமுடிச்செடி வந்து கார்த்தியை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவன் தான் நம்மளை வந்து காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு நன்றி சொல்லாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம சாமுடிச்செடி இதுக்கப்புறமாவது நம்ம கார்த்தியை மருமகனாக ஏற்றுக்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா இதே கோவத்தோடு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எது எப்படியோ கடைசியில் சிவனாடி சந்திரா காளியம்மா 3 பேரும் போட்ட பிளான் வந்து சுத்தமாக சொதப்பிருச்சு. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.